நக்கீரன் பிரகாஷ் சார், எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய இந்த பேச்சு என்ன விஷயத்தை சொல்லுது, என்ன மெசேஜ் சொல்லியிருக்கு? இல்லை சார், ஜோசப் விஜய் வந்து எடுத்த உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து அலோவ் பண்ணல எங்களை அப்படின்னு. டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அமுதாவும் வந்து முன்னாடியே ப்ரெஸ் மீட்டில் கேட்டகாரிக்கலாக சொன்னாங்க. நாங்கள் வந்து 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண சொன்னோம், அங்கே போவேணாம், அங்கே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே பெரம்பலூரில் ஸ்டாப் ஆச்சு. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வில்லிவாக்கத்துலேயும் அதே நிலைமை வரும்போது கமிஷனர் அருண் வந்து ஸ்டாப் பண்ணார். சார், முதல் தப்பே வந்து இவங்க போலீஸ் அதிகாரிகளை சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். இதில் வந்து 2 போலீஸ் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜோஸ் தங்கையா, எஸ்பி கரூர். இன்னொன்று வந்து ஜோஷி நிர்மல்குமார், டிஐஜி ட்ரிச்சி அண்டு இந்த ரேஞ்சு. இவர் சொல்கிறார் இல்லைங்களா, எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, இப்படி வந்தால் இப்படி வரணும், இப்படி வந்தால் இப்படி வரணும்னு கட்டளைகள் எங்கேருந்து பிறப்பிக்கப்பட்டதுன்னு கேட்குறாரு இல்லைங்களா. அவர் பேர் வந்து ஜோஷி நிர்மல்குமார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னா, இந்த ஜோஸ் தங்கையாவை வந்து பனிஷ்மெண்ட் போட்டு அவரை வந்து ராம்நாடு பட்டாலியனுக்கு போட்டிருக்காங்க ஜோஸ் தங்கையாவை. ஜோஷி நிர்மல்குமார் வந்து சேலம் கமிஷனர். இப்போது லா அண்ட் ஆர்டர் போஸ்ட்டில் நல்ல பெருமையோடு இருக்கார். விஷயம் என்னென்னா, அவரும் விஜய்க்கு நெருக்கமான ஒரு ஃபாதர், யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மேட்ரு. அதனால் அவர் வந்து அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, அவர் வந்து போகிறார். சார், மத்தியானம் வந்து புசி ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணுறார், விஜய் வந்து மதியம் வந்து பேசுவார் அப்படின்னு புசி ஆனந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவங்க எல்லா டிவியும் ஹையர் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாத்துலேயுமே உங்கள் விஜய் உயிரென வருவார்னு பாட்டை போட்டு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஆனால் இவர் வர்றது 7 மணிக்கு மேலே. இவர் வந்து உள்ளே வர்றார். வரும்போது அவரை நிறுத்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையும் அவர் செய்கிறார். அதை வந்து நாசிஸ்ட் பிஹேவியர்னு வர்ணித்தாங்க. லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார். அது சம்பவம் வேறு இடத்துல என்ன சார் நடந்துச்சு? இல்லை சார், அங்கே தான் நடந்தது. அங்கே நடந்தது, அதுக்கான வீடியோஸ் இருக்குது. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, க்ரௌடு வந்து அங்கேருந்து மூவ் ஆகி இவரை பார்க்குறதுக்கு அடித்து பிடிச்சி ஓடி வருது. ரைட்டுங்களா? இவ்வளோ விஷயமும் நடக்குது. சரி சார், அங்கே வந்து மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அலோவ் பண்ணல, உள்ளே போகிறதுக்கு முடியலன்னு. நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் 30 பேர் செத்துட்டாங்களே, ஐயா ஐயா ஐயான்னு கேட்குறோமே. அந்த இன்றைக்கும் ப்ரெஸ்ஸு வந்து நாட் அலௌடு. இன்றைக்கி ஃபங்க்ஷன்லேயும் நாட் அலௌடு, கலெக்ட்ரேட்லேயும் ப்ரெஸ் வந்து நாட் அலௌடு. ப்ரெஸ்ஸுக்கும் இவங்களுக்கு என்ன தூரம் இருக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி ப்ரெஸ்ஸு வந்து ஐயா ஐயா ஐயா, நம்ம குரல் நம்ம பிச்சைக்காரங்க அப்படி தானே கற்றுவோம். அவங்களாம் மேதாவிகளில் அரசியல்வாதிகள்னால் அவங்களாம் வந்து இன்னொரு கும்பலில் பிறந்தவங்கள அவங்க கண்டுக்காமலே போகிறாங்க. ரைட்டுங்களா? எல்லாத்தையுமே கண்டுக்காமல் அவங்க போகிறாங்க. இதில் வந்து திமுக கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னென்னா, ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசினதுனால திமுக அரசு வந்து அதில் சாஃப்டாக போய் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடல. செஞ்சிருக்கணும்ல சார், சட்டம் செஞ்சிருக்கணும். இப்போ இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது இல்லையா சார்? இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவங்களுடைய உண்மையை கண்டறியக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னா, எனக்கு உண்மையிலேப்பா இன்றைக்கி செத்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்களே. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்ன்னு 2 பேர் செத்து போனான். காவல்துறை அடித்து சாவடிச்சாங்க. அவங்க குடும்பத்துக்கு யாரும் வேலை கொடுக்கவே இல்லை. அது உங்களுடைய தவறு தானே? அப்படி ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு வேலை கொடுக்கல. இதில் செத்தவனுக்கு வேலை கொடுக்குறீங்களப்பா. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து திமுக டீம் தான் வந்து காப்பாற்றுது. முழுக்க திமுக டீம் தான் காப்பாற்றுது. திமுக டீம் வந்து பலரை வந்து உயிரோடு கொண்டு வருது. பாதி குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கக்கூடிய தாவேக ஆட்களை வந்து காப்பாற்றினது டிஎம்கே டீம். இப்போ உயிரோட பொழைச்சவன் என்ன யோசிப்பான், செத்து இருந்தால் கூட வேலை கீழே கிடச்சிருக்கும் போல இருக்குது. நம்ம உயிரோடு இருக்கிறது எந்த விதத்துலேயும் அநியாயம் இது அப்படின்ற ஃபீலிங் தானே வரும் எல்லாருக்குமே. இது என்ன உதாரணம், ஒரு கட்சி கூட்டத்தில், இவங்க கட்சி கூட்டத்தில் சாவு நடக்காத இடமே கிடையாதுங்க. மதுரையில் நடந்தது, இங்கே முதல் மாநாட்டில் போட்டாங்க, அங்கேயும் நடந்தது. இது மாதிரி
எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சாவு என்பது இல்லை என்ன கன்வே பண்ண வரீங்கன்னு கேட்குறேன். இவ்வளோ சம்பவங்கள் சொல்கிறீங்க எடுத்துனே இல்லை சார். ஏற்கனவே வந்து காவல்துறையினர் 2 பேரை வந்து பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னா திமுக காவல்துறையினருடைய உதவியோடு இதை செஞ்சிச்சு அப்படின்ற அர்த்தம் தானே வருது. எங்க திமுக வந்து காவல்துறையினரோட உதவியோட செஞ்சதா அண்ணன் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது உண்மைன்னா ஜோஷி நிர்மல்குமாருக்கு சேலம் கமிஷனராக நீங்கள் ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க? அப்போ தாவேக்கா உதவி செய்ய வச்சுதா? தாவேக்கா வந்து தாவேக்கா சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பொய், ரைட்டுங்களா? எப்படி போலீஸ் வந்து செந்தில் பாலாஜிக்காக செஞ்சதுன்னு சொன்னார் இல்லையா ஆதவ் அர்ஜுனா சொன்னதை விஜய் ஏற்றுக்கல. விஜய் அதை சொல்லவே இல்லை. போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம், நாங்கள் நம்பிட்டோம், எங்களை கூட்டிகிட்டு வந்ததே போலீஸ் தான், நானே போலீஸை பாராட்டிட்டேன், நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர போலீஸ் வந்து செந்தில் பாலாஜி மூலமாக கொலை பண்ணிச்சு 41 உயிர்களை அப்படின்றது வந்து விஜய் எந்த இடத்துலையும் ஏற்றுக்கல. அப்போது ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது உண்மையா, விஜய் சொல்கிறது உண்மையா? 2 விஷயம், 2 கேள்விகள். டிராப் பண்ணிட்டாங்கன்னு தானே சார் சொல்கிறாரு. அப்போ ஒரு இங்க வாங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு பேச்சுல தெரியல. ஒன்று ஒரு காவல்துறையினர் எங்களை அப்படி பத்திரமா அழைச்சிட்டு வரும்பொழுது அவங்க அது ஒரு வஞ்சகம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாரு. இன்னொன்னு இந்த வழியா வாங்க இங்க போங்க இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் எங்க இருந்து வருதுன்னா யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப மறைமுகமா ஒரு கடந்த ஆட்சி காலத்தை தானே சொல்றாரு அவரு செந்தில் பாலாஜியை நேரடியா சொல்லிய விஜய், ரைட்டுங்களா? அவர் போலீஸை சொல்றாரு. போலீஸை சொல்றது வந்து அது வந்து சரியில்லைன்றது வந்து இவங்க நியமித்த சேலம் கமிஷனர் நியமனத்துலேருந்து நான் சொல்கிறேன் அது இல்லைன்றது, ரைட்டுங்களா? அப்போ அந்த சம்பவம் இல்லை. ஒரு சம்பவத்துக்கு ஒரு கொலைக்கு ஒரு எம்ஓ தாங்க இருக்கும் 120B. 120B 10 120Bலாம் இருக்காது. எனக்கு வந்து இந்த விஷயத்தில் அவரோட சதி, என்னை அவருக்கு பிடிக்கல, நான் அவரை குத்தி கொண்டேன், இதுதான் ரைட்டா? அப்போ இவர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது சரியா, செந்தில் பாலாஜி சொல்கிறது சரியா? அப்போது இது ரெண்டுத்துலேயும் வித்தியாசமான கருத்துக்கள் வருது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ இந்த சம்பவத்துக்கு இவங்களுக்கு உண்மையை கண்டறியும் உள்நோக்கமே இல்லை. எப்படின்னா, நான் ஜோஷி நிர்மல்குமாரை விட்டுருங்க, அது ஒரு சம்பவம், அது தெரியாமல் கூட போட்டிருக்கலாம். ஒரு ஃபாதர் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்ததுனால போட்டிருக்கலாம், அது கூட நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க இது நீதி விசாரணை நடக்குது, உயர்நீதிமன்றத்தில் ஒரு மானிட்டர் கமிட்டி நடக்குது, ஆனால் சிபிஐ விசாரணை நடக்குது. சிபிஐ வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கில் விஜயை விசாரித்த சிபிஐ வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அடுத்த கட்டத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணல. அது பாஜகவோட இவங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்டா? 1. 2 என்னென்னா, இப்போது ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க, எடப்பாடி உட்பட சொன்னாங்க, ஓபிஎஸ் மெயினாக சொன்னார். இப்போ ஓபிஎஸ் வந்து சேரும்போது அவங்க ஒரு விசாரணை கமிட்டி போட்டாங்க. ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றி விசாரிக்க ஒரு கமிஷன் போட்டாங்க. ஆறுமுகசாமி ஆணையம். நீங்கள் வந்து கரூர் சம்பவத்தில் இவ்வளோ பெரிய சதி, ஊசியில் குத்துனாங்க, அந்த மதியோட மனைவி பேட்டி கொடுத்தாங்க, ஊசியில் குத்துனாங்க, பெப்பர் ஸ்ப்ரே அடித்தாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல சார்? நீங்கள் வந்து இது சம்பந்தமாக உங்ககிட்ட இன்றைக்கி போலீஸ் இருக்குது, உங்ககிட்ட எல்லா இன்டெலிஜென்ஸும் இருக்குது, ரைட்டுங்களா? அஸ்ரா கார்க்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸரு, நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரு மிக நேர்மையான ஒரு ஆஃபீஸரு, அவரை வந்து நீங்கள் இன்டெலிஜென்ஸ் சீஃபாகவே போட்டு வச்சுருக்கீங்க. சாட்சி வரியிலேருந்து 41 பிணங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த வழக்கறிஞர், தேவைக்க வழக்கறிஞர், ரைட்டுங்களா? அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு ஒரு இண்டிபெண்ட் உயர்நீதிமன்ற நீதிபதி, பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை கமிஷன். சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையை இவங்க ஏற்றுக்கல சார். சிபிஐ விசாரணை இவங்க கேட்ட கோரிக்கை அது கிடையாது. சிபிஐ விசாரணை அது வந்து வந்துச்சு, இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சிபிஐ விசாரணைன்றது ஓடுது. சிபிஐ விசாரணை வந்து ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் வரைக்கும் விசாரித்து ஏன் அடுத்த கட்ட அறிக்கையை அது வந்து உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ணணும்? தாவேக்கிட்ட எப்படி நம்ம கேட்க முடியும்? அது இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, இதுல உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் வந்து யாருக்கு இருக்கணும் சார்? செந்தில் பாலாஜி செஞ்சிருக்காரு சார். செந்தில் பாலாஜி இந்த டைம்ல இப்படி ஃபோன் பண்ணாரு, இத்தனை தனியார் ஆம்புலன்ஸ்கள் வந்து அங்கே அணிவகுத்துது. செந்தில் பாலாஜி ரமேஷ், சுரேஷ், பிரகாஷ் எல்லாரையும் அமிச்சாரு.
அவங்க கையில் வந்து ஊசி கத்தி பெப்பர் ஸ்ப்ரேலாம் கொடுத்து அமிச்சாரு. அவங்க போய் குத்துனாங்க. அங்கே வந்து கும்பல் வந்து நவுந்துது. அங்கே ஒரு இது வந்து கொட்டாய் வந்து இடிஞ்சு விழுந்தது. எல்லாரும் வந்து அந்த ஜென்ரேட்டர் செட்டுக்குள்ளே போனாங்க. அப்போ வந்து மிதி நடந்தது. அந்த டைமில் இவர் வந்து பாட்டில் போட்டார். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடிட்டு பாட்டில் போட்டார் இவர். இது நடந்த சம்பவங்களை உலகத்துக்கு சொல்லணுமா வேணாமா? உலகத்துக்கு சொல்கிற கடமை ஆட்சிக்கு வந்த உங்களுக்கு இருக்கா இல்லையா? வீர விக்னேஸ்வரர் அவர் கேட்குறதுல லாஜிக் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் எஸ்ஐடி நடக்குது, அது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து தான் சிபிஐ நியமித்தாங்க. இப்போ டிஎம்கேவே இப்போ எங்களை சொல்கிறாங்க, ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கிறப்போ அது ப்ரொசீடிங் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொன்று டிஎம்கேவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா இந்த கேஸ் சம்மந்தமாக ரீசெண்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எங்கே போய் கொடுத்தாங்க? சிபிஐட்ட கொடுத்துருக்காங்க, எஸ்ஐடி சீஃப். நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கேஸ் சம்மந்தமாக டிஎம்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் மாநில அரசு கொடுத்துருக்கலாம்ல. இப்படி பேசிட்டாரு ஸ்டேட்ல இங்க எங்க நடந்துச்சு? நான் என்ன கேக்குறேன், அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். என்ன பேச விடுங்க. நீங்க கேக்குற பதில் நான் சொல்ல முடியாது. அவருக்கு நான் பதில் சொல்றேங்கிறேன், என்ன அலோவ் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இடையில குறுக்கிட்டா அவர் என்ன கேட்குறாருன்னா, இதுக்கு நீங்க ஒன்று பண்ணுங்கிறாங்க. ஆல்ரெடி ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கு. நீங்க டிஎம்கேவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்க சிபிஐக்கு போறீங்க, எஸ்ஐடி சீஃப்க்கு போறீங்க. அதனால அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சு நீதி வெல்லுங்கிறதா எங்களோட ஸ்டாண்ட். இல்ல அவரே காந்தி கொலை வழக்குல பல்வேறு விசாரணை நடந்துச்சு. ஜெயின் கமிஷன் இருந்ததா இல்லையா ராஜீவ் காந்தி கொலையில? அப்போ நீங்க இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக திமுக தீய சக்தின்னு 25 தடவை சொல்றதுக்காக நீங்க பண்றீங்க. உண்மையை கண்டுபிடிப்பதற்கான விஷயம் என்பது இல்ல. உலகமா உத்தமர்ல திமுக. நான் என்ன சொல்றேன்னா, திமுக உலகமா உத்தமர்ல நீங்க ஏன் பதறீங்க? நாங்க திருப்பியும் சொல்றோம், அதோட நீதி வெல்லும். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பேசலாம் சார். நக்கீரன் பிரகாஷ் சார், அவர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான் சார் பண்ணியிருக்காரு. இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து வலுவாக நம்புறது வந்து அதிமுகவை வந்து தூந்து போன சக்தி இல்லையா, அல்லுசில்லு தூந்து போன சக்தி. இது வந்து கல்லாப்பட்டி கூட்டணி தயவில் ஆட்சி பண்ணிவிட்டு அல்லுசில்லு தூந்து போன கட்சினியை வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவர் வந்து இடைத்தேர்தலுக்கு போகிறாரு. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தடை விதிச்சதோட நிற்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணுவீங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு இடைத்தேர்தலுக்கு போவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பி விட்டுருச்சு. இப்போ இனிமேல் பட்டு யாரும் ராஜினாமா பண்ணிட்டு வரப்போகிறதில்ல, இடைத்தேர்தலுக்கும் போக போகிறதில்ல. இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் தயவில் அவங்களெல்லாம் சோப்பு போட்டு இந்த விஷயங்களோட தான் அவர் விஜய் வந்து இனி சர்வைவ் பண்ண வேண்டியும் இருக்கும். அந்த கரூரில் பேசும்போது அவர் வந்து இடைத்தேர்தல் மூடில் தான் முழுக்க பேசினார். அந்த மூடை வந்து மத்தியானமே சுப்ரீம் கோர்ட்டை இறக்கிடுச்சு. எந்த சுப்ரீம் கோர்ட் வந்து திமுகவை அடிச்சதுன்னு கரூரில் அவர் சொன்னாரோ அந்த சுப்ரீம் கோர்ட்டு மத்தியானம் வந்து தாவேக்காவை செம்ம அடி அடிச்சிச்சு. நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி தானே நடக்கு. அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வார். நன்றி.